அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல்லை கொள்முதல் செய்ய அரசு அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதாக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் விவசாயிகள் குற்றச்சாட்டு. திறனற்ற திமுக அரசு வெறும் கண் துடைப்பிற்காக குறைதீர் கூட்டங்களை நடத்துவதாக விவசாயிகள் வேதனை. மொத்தமாக 4 வட்டத்துக்கு 3 மணி நேரம் தான். அப்போது இந்த விவசாயியுடைய கோரிக்கை இந்த கவர்மெண்ட் செவி சாய்க்கல. இது எப்படி இதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரே இடத்துல வைக்கப்பட்டு விவசாயிகளுக்குள்ள மோத விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறாங்க அந்த கவர்மெண்ட். அதுக்கு இந்த வட்டாட்சியரை இந்த கோட்டாட்சியரை சப்போர்ட் பண்ணுறாங்க, அரசியல் பண்ணுறாங்க. இந்த புகார்களை வாங்கி விசாரணை பண்ணுறதுக்கு தீர்வு காண்றதுக்கு முடியாத இதை டெலீட் பண்ணுறாங்க, அவாய்ட் பண்ணுறாங்க. இதை இப்போ இவ்வளோ விவசாயி நிற்கிறாங்க. இவ்வளோ விவசாயி மனு கொடுத்தாக்கா எத்தனை மணி நேரம் அங்கே பேசுறது? 4 மணி நேரம் ஆகிடும். அப்போது மற்ற விவசாயிகள் எப்படி மனு கொடுப்பாங்க? இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம் எங்கள் சங்கம். அதாவது நெக்ஸ்ட் முறை அடுத்த மாதம் ஒவ்வொரு வட்டாட்சியாளரில் போயிட்டு கோட்டாட்சி அங்கே உட்காந்து அந்தந்த மனு அவங்க அங்கே தான் வாங்கணும். அப்போ தான் இந்த தீர்வு காணும். இதுக்கு ஒரு சரியான முடிவு கோட்டாட்சியர் எடுக்கலாக்கா நெக்ஸ்ட் நீதிமன்றமோ இதுக்கு மாவட்ட ஆட்சியாளர் தலையிட்டு கண்டிப்பாக இதுக்கு தலையிட்டு இவர் முடிவு கட்டணும். சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு மனு வாங்கிட்டு இவர் ஒரு மனு கொடுத்துருக்காரு, 100 முறை கொடுத்துருக்காரு மனு. இது வரைக்கும் எந்த விதமான ரிப்ளை இல்லை, ஒரு அக்னாலஜ்மெண்ட் கூட இல்லை. அப்புறம் எதுக்கு ஒரு கோட்ட ஆட்சியர், எதுக்கு வட்ட ஆட்சியர், எதுக்கு கட்டடம், எதுக்கு ஒரு 50 பேர் அங்கே அரசு ஊழியர்? நாங்கள் எத்தனை தான்